மாஸ்டர் இப்போ துபாயில் நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்தோம்னா பெருசாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டுலாம் பல பேச்சு பேசுகிறாப்புலையே, அதெல்லாம் உண்மையா? எப்படி சம்பாதிக்கலாம்? எப்படின்னா இப்போ இவங்க போவாங்க ஒரு கம்பெனிக்கு போகிறேன்னு வச்சுக்கிடுவேன். ஆமாம். கம்பெனிக்கு போகையில் உனக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். சம்பளம் கம்மியாக இருக்குமோ? ஆமாம், அது எப்போ உள்ளதானே. லேபர் மாதிரி போயிடுறது. சரி. இப்போ சம்பளம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிரைவருக்கு ஹெல்ப்பராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜாமான் ஏற்றிட்டு போய் இன்னொருத்தில் இறக்குறது. ஆமாம், சில இந்த ஜூஸ் ஐட்டம்னா போகிற மாதிரி வைப்பான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆசை வரும். நம்மளும் பேசாம டிரைவர் நம்ம மட்டும் இறக்கிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு தெரியாம இவர் வாட்டில் சும்மா உட்காந்துருக்காரு, உட்காந்தே திரிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை வரும். சம்பளம் வேற கூட இருக்கும். ஆமா, டிரைவருக்கு கூட தானே சம்பளம். டிரைவருக்கு சம்பளம் கூட. இதை பிள்ளைய பார்த்துரும். ஆமா, ஹெல்ப்பருக்கு சம்பளம் கம்மியா இருக்கு. ஆமா ஆமா, அது ரைட். இப்போ இவன் மனசு என்ன தோணும் தெரியுமா? நம்ம பேசாம லைசன்ஸ் எடுத்துட்டு டிரைவரை போயிட்டோமா சம்பளம் கூட பார்த்துடலாம் அப்படின்னு புத்தி சொல்லும்ல. இந்த புத்தி சொல்லும் நம்மளுக்கு. ஆமா, நம்ம உடனே வந்து என்ன செய்யறது தெரியுமா? கம்பெனில இந்த பேப்பர் வாங்கி லைசன்ஸ் எடுக்கணும்னு போயிடக்கூடாது. இப்போ லைசன்ஸ் எடுக்கிறேன்டா மாப்பிள்ள, அது ஒரு பெரிய ப்ராசஸ். பெருசாக இருக்கு ரொம்ப. நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காதா சார்? நம்ம ஊர் மாதிரி இல்லை. அது வேற தான் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் டக்கு டக்குன்னு லைசன்ஸ் எடுத்துட்டு எடுத்துடலாமா சீக்கிரம்? துபாயில் அப்படி முடியாது. ஏன் அவ்வளோ ஒரு முடியாதுண்டா? உனக்கு வந்து என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் பல விதமான டெஸ்ட் இருக்கு. கம்ப்யூட்டர் டெஸ்ட்டாக வருது, நிறைய டெஸ்ட், எக்ஸாம் பேப்பர் மாதிரி வரும். நிறைய கம்பெனிலேருந்து உனக்கு ஒரு பேப்பர் தரணும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓஹோ, கம்பெனிலேருந்து உனக்கு பேப்பர் தந்து இனி அந்த பேப்பரை கொண்டு போய் நீ கொடுத்து. இல்லை இப்போ சொந்தமாக போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே தனியாக போகிறேன், ஒரு வேலை ஆகிறதுக்காக போகிறோன்னு வச்சுக்கலாம். அப்படியே போய் எடுக்கலாம் லைசன்ஸு. அதுக்கு அந்த கம்பெனிகிட்ட ஏதாச்சும் ஒரு அங்கே உள்ள யாராவது ஒரு பேப்பர் தருவாப்புல, நீனா போய் எடுத்துக்க முடியாது. அப்படின்னு ஏதோ. அது சரி. அப்போ இவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்கையில் நீ லைசன்ஸ் இவ்வளவு தாண்டி எடுத்துடலாமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். என்ன சொல்றிய? ஆமாம், என்னமா சொல்லுவாங்க, ஒரு 3000 திராம்ஸு இல்லை 5000 திராம்ஸில் எடுத்துடலாங்க வாங்க லைசன்ஸு. ஆமாம், அதெல்லாம் ஒரு காலம் முடியாது. என்னம்மா சொல்றிய? இப்போ எப்படி இருக்குது? என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு இவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 1500 திராம்ஸ் சம்பளம்னு வச்சுக்கவேன். ஆமாம். இப்போ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து எவ்வளோ கட்டுவான்னு தெரில. ஆனால் வந்து ஒரு 5000க்கு மேலே தான் வரும் மொத்தமாக லைசன்ஸ் எடுக்கிறது சொல்லுவாங்க. 5000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு 500 ரூபாய் நம்ம கட்டுவாங்க போல தெரியுது. 500 300 தெரியல ஒரு டெஸ்ட். ஆமாம், இப்படி டெஸ்ட்டுக்கு போகிறது ஃபெயிலாக போயிட்டு வர்றது, டெஸ்ட்டுக்கு போகிறது ஃபெயிலாக போயிட்டு வருது. இப்படியே இவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பாஸ் ஆகிறவங்க அது ரொம்ப ரேரு இருக்காங்க. ரொம்ப ரேரு. நிறைய படிக்கணுமோ? ரொம்ப சொற்பமாக தான் ஒரே அட்டம்ப்ட்ல ரொம்ப சொற்பம் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறது. ஆமா, இது பெரும்பாலும் என்ன செய்வாங்கடா, அதான் படிச்சவங்க படிச்சவங்கள போயிடுவாங்க. இந்த சொற்பமா தூக்குற ஆளுங்க வந்து பெரும்பாலும் படிக்கக்கூடிய ஆளு காசு இழந்துருவாங்கடா. ஐயோ, அது இருக்கோ. எப்படின்னா ஒரு லைசன்ஸ் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த மென் செட் பண்ணிடுவான். ஆமா, லைசன்ஸ் எடுக்கணும்னு கம்பெனிக்குள்ள ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லை. ஓஹோ, இதே திங்கிங்கில் ஓடுறது. டெஸ்ட்டுக்கு போகிறேன்ட்டு பார்த்தா டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபெயிலாக போயிட்டு வந்து நிற்பான். ஒரு பெயிலுக்கு எத்தனை காசு மாஸ்டர் நினைக்கிறேன்? 300 500 தெரியல ஒரு பேப்பருக்கு. அடுத்த பூசா. ஆனால் இது எப்படின்னா, இது பெரிய ப்ராசஸ் மாப்பிள்ள. ஐயோ, 5000 கிராம் செலவு வச்சு எடுத்துலாம்னு சொல்லுவாங்க. 5000 வந்து 8000 மாறும், 10,000 20 25,000 வரைக்கும் போகும். மூட்டை ஆத்தாடி போய் எடுக்காம போனவனு இருக்கான். அல்லாமா, என்ன சொல்றீங்க? ஆமா, இவ்வளவு செலவழிச்சு எடுக்காமையும் போயிடுவாங்க. அந்த காசு வேஸ்ட் தானே. ஆமா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கிட்டு ஒரு இவங்கெல்லாம் பேசிக்கிடுவாங்க, துபாய் லைசன்ஸ்னா இன்டர்நேஷனல் லைசன்ஸ் அப்படின்ட்டு. இப்படித்தான் சார் பேசிட்டாங்களா ஒருத்தன்? ஒரு மதுரை ஃப்ரெண்டு சொன்னான். ஆமா, துபாய் லைசன்ஸ் தான் உலகம் பூரா செல்லுன்னு சொன்னான். இல்லை, அவன்கிட்ட கேட்டான், ஆஸ்திரேலியாவில் இருக்கானா, துபாயில் வேலை பார்த்துட்டு லைசன்ஸ் எடுத்துட்டான் போல. அவன் கொண்டு போய் ஆஸ்திரேலியா கொண்டு போயிருப்பான் போல. அங்கே செல்லுன்னு சொல்லிவிட்டாங்க, யார்ட்ட அடிச்சுட்டாங்க நடக்குன்னு. கடை போய் அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டாங்களா அவங்க. அது ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம நாட்டுக்கு அது செல்லாது. இப்போ நீ துபாயில் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஓட்டிட முடியுமாங்க? ஆனால் சொல்கிறப்ப இன்டர்நேஷனல் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ்ரா அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க மாஸ்டர். அதை கொடுத்துட்டு மாற்றிக்கிறானே. ஆமாம், மாத்துறது. இங்கே வந்து எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் மாற்றலாம் வேலை இல்லை. இப்போ நீ அதை நான் என்கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்குது, துபாய் லைசன்ஸ் இருக்கா, பிடிச்சி முடிஞ்சு உடனே நீங்கள் துபாய் லைசன்ஸ் நீங்கள் துபாயில் போய் ஓட்டுங்க சார் சொல்லிடுறேன். ஆமாம், இங்கே வந்து நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு. ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா லைசன்ஸ் இருக்குல்ல. ஆமாம், இந்தியா லைசன்ஸ் வச்சு நீ வந்து சிங்கப்பூரில் ஓட்டலாம். என்ன சொல்றிய? ஆமாம், ஒரு சிஸ்டர் இருக்குது. சிஸ்டருக்கோ? அது எப்படி மாஸ்டர்? அது கேட்டீங்கன்னா அதுக்கான இன்டர்நேஷனல் லைசன்ஸ் ஆயிருமாண்டா? இல்லை இல்லை இல்லை, இந்தியா லைசன்ஸ் வச்சுருந்தேன்டா அங்கே விசிட்டிங்கில் போய் 15 நாளைக்கு 1 மாதத்துக்கு ஓட்டிக்கலாம்.
அப்ப ஒரு அவள்லாம் ஓட்டலாமா? அவ்வளவுதான் ஓட்ட முடியும். பரவாயில்லையா மாஸ்டர்? அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. இருக்கு. இந்தியா லைசன்ஸ் வேல்யூ லைசன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியா லைசன்ஸ்னா ரொம்ப இதா நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல. இந்தியா லைசன்ஸுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா மாஸ்டர் இந்தியன் டிரைவர் தான் உலகம் பூரா வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங்ல இந்தியா டிரைவர் சேஃப்டியான டிரைவர். சாதாரண விஷயம் இல்லை, அது முக்கியம் பார்க்கணும்ல. அதனால உங்களுக்கு அரை நாள் பூரா நம்ம டிரைவரா உட்காந்துருக்க காலத்துலயுமே அதுதான் ஒண்ணு. டிரைவர்னு எடுத்துக்கிட்டோம்னால இந்தியன் டிரைவர் தான் பெஸ்ட் டிரைவர் உலகத்திலேயே பெஸ்ட். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்ப என்ன செய்வாங்க மாப்பிள்ள சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா பெரிய ஆளா போயிடலாம், சம்பளம் பெருசா வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆமா, இவன் அதை மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன செய்வான்டா, லைசன்ஸ் எடுப்பு போமேன்னு போய் இருக்கிற காசை ஃபுல்லா உடனே நான் கேள்விப்பட்டேன் 25,000 திருமுறைக்கு விட்டுருக்காங்க. லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரண விஷயம் இல்ல. 25,000 திரம்னா இன்னைக்கு ரேட்டுக்கு என்னாச்சு ஊர்ல? எங்கேயோ போயிருச்சு. 5-6 லட்சம் வந்துடும். 6 லட்சத்தை தாண்டிச்ச மாதிரி இருப்பேன். இப்ப அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு, நம்ம லைசன்ஸ் எடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா முதல்ல யோசிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா. அதாவது எடுத்துடலாமா, அப்படியே எடுத்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள ரூட் தெரிஞ்சுக்கிறது, ஆமா, ஃபைன்களை சமாளிக்கணும், இந்த மாதிரி பல வேலைகள் பார்க்கணும். எக்கச்சக்க ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கமா? ஆமா, ஃபைன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது கஷ்டமான வேலை தான். அந்த லைசன்ஸ் இவங்க ஒரு மோகம் கொண்டுருவாங்க. அது டாக்ஸி மாதிரி ஓட்டினா காசு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்றா. அப்படி அது எப்படி மாதிரி எல்லாம் அப்படித்தான் மாப்பிள்ள. இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். லைசன்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கு. நீ கேட்டீங்கன்னா லைசன்ஸ் அவளுக்கா செலவழிச்சு அங்க எடுத்து ஒன்றும் ஒருத்து கிடையாது. ஒருத்துல என்ன ஒரு துபாயில கத்திரிக்கு ஓட்டுவோம். துபாய் விட்டு வந்துட்டா என்ன செய்யுது? எங்கேயும் ஓட்ட முடியாது. ஆனா துபாய் லைசன்ஸ் மத்த தமிழ்நாட்டில் ஓட்டிக்கலாம்ல? அப்படிலாம் அது அங்கிட்டு ஓட்டிக்கலாம் போல தெரியுது. அங்கிட்டு வந்து அங்கிட்டு அந்த கல்ஃப் அது எப்படி நான் அந்த கான்செப்ட் மாப்பிள்ள. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சொல்லலாம், இப்போ சிங்கப்பூர்லாம் 1 மாசம் வரைக்கும் நீ ஓட்டிக்கலாம். இந்தியன் லைசன்ஸ் வச்சுக்கிட்டா விசிட்டரா போய் நம்ம அந்த காரு நம்மளுக்கு சொந்தமா ஓட்டக்கூடிய கார் ஓட்டிக்கலாம். ஆமா, அந்த கார் ஓட்டிக்கலாம். அது மட்டும் 1 மாசத்துக்கு 15 நாளைக்கே கொடுப்பாங்க போல ஸ்டார்டிங்ல. அது ஓட்டலாம் போல அந்த மாதிரி. சரி. அது மாதிரி தான் இப்போ இந்த லைசன்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் போல. ஜிசிசி போக்குவரத்து மட்டும். ஆமா, முடிதான். அதை தாண்டி நம்ம வேற இடத்துல போய் ஓட்டுவோம்னா அது முடியாதுல்ல. அந்த நாட்டுக்குண்டு அந்த லைசன்ஸ் இருக்கு. அது உண்மைதான். அந்த நாட்டுக்குள்ளதான் வந்து நம்ம அங்கங்க வச்சு ஓட்டணும். இப்போ இந்த மோகத்துல என்ன செய்வாங்கன்னா, லைசன்ஸ் எடுக்கிற காசு ஃபுல்லாக இழந்துட்டு 2 வருஷமா சம்பாரிச்சு ஒண்ணுமே இருக்காது. வீட்டுல சொல்லுவாங்க லைசன்ஸ் எடுத்ததுல இதாயிருச்சு. அப்படிலாம் செலவழிச்சு எடுத்துட்டாங்களாச்சும் பரவாயில்ல. ஆனா எடுத்துட்டா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிடுவேன். சம்பளம் கொஞ்சம் கூட இருக்கு. சம்பளம் கூடண்டா உனக்கு வந்து 20,000 திராம்ஸ் 30,000 திராம்ஸ் அப்படிலாம் சம்பளம் இருக்காதா? இவனுக்கு 1,500 அவனுக்கு 3,000 இவ்வளவுதான் அந்த மாதிரி. அது சரி. ஆமா, வேற இவ்வளவு காசு செலவழிச்சு ஒரு லைசன்ஸ் வச்சுக்கலாம். ஓரளவு பணக்காரனா தானே முடியும். அது முடியும். கொஞ்சம் வசதி இருந்தா தானே அந்த மாதிரி எடுக்க முடியும். சில பேருக்கு அந்த வசதி தான் இங்கே இருந்துடலாம் மாஸ்டர். இப்ப இந்தியா நம்ம கமிட்மெண்ட் இல்ல, பேச்சுலரா இருக்கிறோம். இப்ப 1,500 திராம்ஸ் சம்பளம் வாங்குறோம். இப்ப 500 ஊருக்கு போதும், 1000 மேமிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அவன் இறங்கி பார்க்கலாம். அப்போ ஓகே. 1000 தான் இறங்கி பார்த்து கிடைச்சிருச்சாக்கு நீ அங்கிட்டு கம்பெனியில மாதிரி அப்படி போயிடலாம்னு மேமிச்சமா இருந்தா. ஆமா, அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அப்போலாம் வந்து பெரிய சம்பளம்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 5,000 4,500 அந்த மாதிரி மேமிச்ச 3,000. அந்த மாதிரி சம்பளம் வாங்குற ஆளுக்கு அந்த மாதிரி யோசிக்க மாட்டாப்ல. ஆனா அது இப்ப நான் விசாரிக்கிற வரைக்கும் என்ன சொல்றாங்க, இப்ப அதுவும் இல்லைங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? டிரைவர்களுக்கு அவ்வளவு ஒன்றும் இது இல்லையா. 5,000 திராம் சம்பளம் வாங்கினாலும் 2,000 திராம் ஃபைன் கட்டணும். 3,000 தான் இருக்கேன். என்ன செய்யறது? ஃபைனா வர விழுந்துக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இருக்கு. டிரைவர் கதையெல்லாம் மாப்பிள்ள அது பெரிய கதை. கண்டெய்னர் ட்ரெய்லர்லாம் ஓட்டுற ஆளுகளுக்கு காசு சம்பளம் கைப்பற்றிருக்கேன். ஆமா, கண்டெய்னர் பெரிய சம்பளம் தான். கண்டெய்னர் தான் பெரிய சம்பளமா தான் இருக்கேன். அவங்களுக்கு பெரிய சம்பளம் கைப்பற்றிருக்கேன். கண்டெய்னருக்கு ஃபைன் அவன் கரெக்டா போயிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்லோ லைன் தானே, ஒரே லைன் தானே, அந்த லைன்லயே ஓட்டி போயிட்டு வந்துடலாம். இது வந்து அப்படி இல்ல, எல்லாத்துலயும் போறதுனால ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். 100ல போறதுல 100ல போனேன், 120ல போறதுல 120ல போனேன். ஆமா, 20ல உள்ளதுல நம்ம 100ல போறது. அந்த ரோட்ல போட்டிருப்பாங்க 100க்கு ரோடு 80க்கு ரோடு அப்படியே போட்டிருப்பாங்க. அந்த இதுல பார்த்து போகணும். நம்ம இந்த ஸ்பீட்லயே போகணுமோ? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தட்டுக்கு போக முடியாதுல்ல. ஐயா, அப்ப கொஞ்சம் கஷ்டமா. அங்க கேமரா இருக்கு, எங்க இருக்கு நமக்கு தெரியாது. இப்படி போல பளிச்சுன்னு ஒரு அடி அடிச்சிடும். அது சரி போச்சு அதோட. ஆமா, இது சிரமமாச்சா அப்படின்னா? இப்ப இந்த டிரைவிங் லைசன்ஸ்ல நிறைய கதை இருக்குது மாப்பிள்ள. நீ சொல்ற பார்த்தா இந்த டெஸ்ட்டுக்கு போறேன்ட்டு போய்கிட்டு தெரியுவாங்க. அங்க டெஸ்ட்ல அரபுல இருக்குமா தமிழ்ல இருக்குமா மாஸ்டர்? இப்ப தமிழ்ல இருக்குன்னா இருக்கு, தமிழ்ல எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கிலீஷ் தமிழ்லாம் இருக்கு. தமிழ் நம்ம ஆளுகளுக்கு வந்து பேசிக்காவே இங்கிலீஷ் வந்துடும். பார்த்தா ஒரு தெரியும், அந்த அளவுக்குலாம் இதா இருக்க மாட்டாங்க, தெரிய தெரிஞ்சு பெரும்பாலுமே. ஆமா, அப்போ வந்து ஓரளவுக்கு அதுல எடுத்தாலும் அப்போ கொஞ்சம் சம்பாரிச்சாங்க மாப்பிள்ள லைசன்ஸ். அதனால சொல்றாங்க அந்த காரணத்துலாம் வந்து முடியாது. இன்னைக்கெல்லாம் அவங்க கஷ்டம் தான்.
ஃபைனலில் கிடந்துச்சா நம்ம நினைப்போம் நமக்கு என்னடா மாதம் 1500 டிரைவருக்கு 3000 4000 கிடைக்குதுடா அப்படின்ட்டு அவருக்குள்ள வழி அவர். இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து எல்லாரும் யோசிக்கிறோம்னா நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பாசிட்டிவாக நீங்கள் பேச மாட்டீங்களான்லாம் கேட்குறாப்புல சில பேர். பாசிட்டிவ்டா இருக்கு மாப்பிள்ள. எப்படி சொல்றிய பாசிட்டிவ்? இப்போ பாசிட்டிவான்னு கேட்டீங்கன்னா உனக்கு இந்த டிரைவர் வேலைகளில் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு. சரி, யாருக்கு அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி போவான் அவர். இப்போ எப்படின்னா கம்பெனி டிரைவர் எடுத்துக்கிட்டே லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கம்பெனி வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு எங்கெங்க இறக்கணும் இறக்கி போட்டுட்டு அப்படியே பில் வசூல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறதா அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி டிரைவர் இருக்கு. கம்பெனியில் காலைல ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு போய் தூங்கிட்டு சாயங்காலம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்குது. அதுக்குத்தான் இவங்க ஆசைப்படுறது. இதனால தெரியுறாங்க நம்மளும் இதே மாதிரி தெரிஞ்சுட்டா என்ன, இப்படி போய் லைசன்ஸ் கோட்டை விட்டுறது, லைசன்ஸ்ல கோட்டை விட்டுறது. லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா செலவழிச்ச காசு அப்புறம் எடுத்துடலாம். ஆமா, எடுக்கலன்னா என்ன செய்யுது? ஏழை இருந்தால் ரொம்ப கஷ்டமா சார்.